ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, வீட்ல ஹால்லே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம மல்லியோட மடியில வெண்பா ஒரு பக்கமும், இந்த பக்கம் விஜயும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அசால்ட்டா அப்படியே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நாகுவும், நம்ம அன்னபூரணியும் அப்பதான் உள்ள வராங்க. அப்படி வந்தபோது பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு இவங்கள பார்த்த உடனே சந்தோஷம். "ஓ! எப்படியோ ஜாலியா இருக்காங்க. அது போதும் சாமி. இவங்க நல்லா இருந்தா சரி." அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஆனா, நாகு என்ன பண்றாங்கன்னா, "ஆ இப்பதான் ஒருத்தி வந்து அடிமடியிலே வந்து கைய வச்சு தொரத்தி அனுப்புனா. ஸோ, இப்ப அதெல்லாம் வந்துட்டு அ தெரியாம இருக்கிறதுக்காக மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதுதானே? இதெல்லாம் உன்ன சமாளிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாரி மல்லிய வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மல்லியும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி "இல்லைங்க அண்ணி, அது இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கவும் பார்க்குறாங்க. ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து "என்னடா இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஒரு குழந்தை தானே" அப்படின்றது இல்லாம ஒரு மாரி எடுத்தேன், கவுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜலட்சுமி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம விஜய், மல்லி இவங்க ஸ்டே பண்ணிட்டுருக்க அந்த வீட்டோட ஓனர வந்து வர சொல்றாங்க. அப்படி வர வச்சு பேசுறாங்க. அதாவது என்னன்னா, அவங்க வந்த உடனே "வணக்கம் மேடம்" அப்படின்ற மாரி ராஜேஸ்வரிக்கு சொல்றாங்க. "ஆ ஓகே. ச சொல்லுங்க" அப்படின்ற மாதிரி. அவங்க வந்துட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க, "நீங்க இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தி வருவா. அவ வந்து நல்ல ஒரு வீடா தான் பார்த்து கேட்டா. ஸோ, அதனால இந்த வீடு எனக்கு புடிச்சிருக்கு. நீங்க வந்து இந்த வீட வாடகைக்கு வேணும்" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆல்ரெடி வீட்ல இருக்கிறாங்க மேடம். எப்படி இப்பதான் வந்தாங்க. அவங்கள எப்படி காலி பண்ண சொல்றது? அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு வாடகை தராங்களோ, அத விட டபுள் மடங்கா தரேன். ஆனா அந்த வீடு வேணும் அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓனர் என்ன சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.